கபடி லீக் சீசன் 11 தமிழ் தலைவாஸ் டீம் யாரையெல்லாம் ரீடைன் செய்ய வாய்ப்பு இருக்கு PKL சீசன் 11 ஆக்ஷனுக்கு முன்னாடி அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இவங்க ரீடைன் பண்றது ரிலீஸ் பண்றது அப்படிங்கிறது கோச்சை பொறுத்து தான் சேஞ்ச் ஆக போகுது. அந்த வகையில நம்மளோட ப்ரெடிக்ஷன் படி இவங்க யாரெல்லாம் ரீடைன் பண்ணா நல்லா இருக்கும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோல. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, one minute please. தமிழ் தலைவாஸ் டீமை பொறுத்த வரைக்கும் PKL சீசன் 10ல நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அண்ட் அதுக்கப்புறமா டவுன் ஆனாங்க. மோசமான கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்து ரொம்ப மோசமா சொதப்பி டேபிள்ல 9வது இடத்தை பிடிச்சி வெளியேறி இருந்தாங்க தமிழ் தலைவாஸ். அதுக்கப்புறம் நடந்தது எல்லாமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தமிழ் தலைவாஸ் டீம் 2025 வரைக்கும் ஆஷன் குமார் கூட கான்ட்ராக்ட் போட்டு இருந்தாங்க. பட் இருந்தாலும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. இல்ல ஆஷன் குமார் நான் விலகிக்கவா அப்படின்னு கேட்டாரான்னு தெரியல. ஆஷன் குமார் அண்ட் தமிழ் தலைவாஸ் மியூச்சுவலி பார்ட்டட் வேஸ், அதாவது நாங்க பாத்தீங்கன்னா மியூச்சுவலா பேசி பிரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி ஆஷன் குமாரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க தமிழ் தலைவாஸ். இது மேனேஜ்மெண்ட் எடுத்த முடிவா இருந்தா ரொம்ப மோசமான ஒரு முடிவு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஆஷன் குமார் விருப்பப்பட்டு வெளியே போயிருந்தாருன்னா அது அவரோட இஷ்டம், நாம் எதுவும் சொல்ல முடியாது. பட் கிளப் இதை எடுத்திருக்க கூடாதுங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். மேபி பேசி அவரை நிற்க வச்சிருக்கலாம். பெஸ்ட் கோச் தான் அவர். ஒரு சீசன் சொதப்பலுக்காக அவரை தூக்கி வெளியே போட முடியாதுங்கிறது பல ஃபேன்ஸோட ஒப்பீனியனா இருந்துச்சு. அண்ட் PKL சீசன் 11க்கு முன்னாடி ஒரு புது கோச்சை அப்பாயிண்ட் பண்ண போறாங்க. அது மேக்சிமம் தமிழ்நாடு கோச்சா இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான நியூஸ்லாம் வந்திருக்கு. அந்த வகையில அப்படி பார்க்கும்போது தமிழ்நாடு கோச்சா இருந்தா தமிழ்நாடு பிளேயர்ஸுக்கு முக்கியத்துவம் இருக்கும். வேற ஸ்டேட் கோச்சா இருந்தா அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச பிளேயர்ஸுக்கு முக்கியத்துவம் இருக்கும் ரிட்டென்ஷன்ல. தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும் எந்த கோச் அப்பாயிண்ட் பண்ணப்படுறாங்களோ அவங்கள பொறுத்தே ரிட்டென்ஷன்ஸ் அமையும் அப்படிங்கிறது கூடுதலான விஷயம். இங்க நான் எவ்வளவு சொன்னாலும் அந்த வர கோச் யாரெல்லாம் ரீடைன் பண்ணணும்னு நினைக்கிறாரோ அவங்க மட்டும்தான் ரீடைன் செய்யப்படுவார்கள் அப்படிங்கறத மட்டும் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. பட் நம்ம ஒப்பீனியன் படி, நம்ம ஃபேன்ஸ் ஒப்பீனியன் படி இவங்களெல்லாம் ரீடைன் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. அது யாரெல்லாம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கலாம். ஓவராலா தமிழ் தலைவாசோட ஸ்குவாடை பொறுத்த வரைக்கும் 21 பேர் இருக்காங்க. இந்த 21 பேர்ல இருந்து யாரெல்லாம் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறத தான் தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரைடர்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஆப்வியஸ் சாய்ஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நரேந்தர் கண்டோலா. அவரை தான் ரீடைன் பண்ணுவாங்க. நரேந்தர் கண்டோலா தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸ். அது இல்லாம போன சீசன் கடைசியில சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த விஷால் சகல் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும். அண்ட் கூடவே நிதின் சிங், ஜத்தின் மாதிரியான பிளேயர்ஸுக்கும் ஆப்ஷன் இருக்கு. தமிழ்நாடு பிளேயர்ஸ் ரீடைன் பண்ணணும் அப்படின்னா சதீஷ் கண்ணன், மாசானமுத்து இருக்காங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தமிழ்நாடு கோச் உள்ள வந்தாருன்னா இந்த 2 பேர் ரீடைன் ஆக வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டி இவங்க 2 பேருமே ரிலீஸ் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறத மட்டும் தெளிவா சொல்லிக்க விரும்புறேன். ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஆப்வியஸா இவங்களை கண்டிப்பா ரீடைன் பண்ணுவாங்க அப்படிங்கிறது நரேந்தர் கண்டோலாவோட பர்ஃபார்மன்ஸ் சீசன் பை சீசன் எந்த அளவுக்கு இம்ப்ரூவ் ஆயிருக்கு, எந்த அளவுக்கு சூப்பரா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதனால நரேந்தர் கண்டோலா கண்டிப்பான ஆப்ஷன்ல இருப்பாரு. அவர் இல்லாம விஷால் சகலுக்கு கிடைச்ச வாய்ப்பை இன்னும் சூப்பரா யூஸ் பண்ணியிருந்தாரு. கடைசி மேட்ச் அவர் கொடுத்த பர்ஃபார்மன்ஸ் இன்னும் முன்னாடி மேட்சஸ்ல வாய்ப்பு கொடுத்திருந்தா சூப்பரா பண்ணிருப்பாரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அண்ட் நிதின் சிங்குமே தனக்கு கிடைச்ச வாய்ப்பு நல்லாவே யூஸ் பண்ணியிருந்தாரு. அதனால நிதின் சிங்கையும் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஜத்தினுக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கப்படல. மேபி ஜத்தின் ஒரு நல்ல பிளேயரா கருதப்படலாம். அதனால அவருமே ரீடைன் செய்யப்படலாம். இந்த 4 பேர் தான் ஆப்வியஸ் சாய்ஸ். இவங்க எல்லாமே நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மாசானமுத்துவும் சதீஷ் கண்ணனையும் தமிழ்நாடு கோச் வந்தா ரீடைன் பண்ணலாம். இவங்க தான் மேக்ஸிமம் சாய்ஸஸ். இதுல பெருசா இந்த டீமை பொறுத்த வரைக்கும் ஆல்ரவுண்டர் அப்படின்னு யாருமே கிடையாது. அதனால நான் அதுக்கப்புறமா அப்படியே டிஃபென்ஸ்குள்ள என்ட்ரி ஆயிடுறேன். டிஃபென்ஸ்ல பாத்தீங்கன்னா இவங்களோட ஆஸ்தான டிஃபெண்டர்ஸ் 2 பேர் இருக்காங்கல்ல, சாகர் அண்ட் சாகில், கார்னர் காம்போ. கண்டிப்பா இந்த காம்போவை அப்படியே ரீடைன் பண்ணுவாங்க. சாகரும் சரி சாகிலும் சரி பெருசா எந்த ஒரு மிஸ்டேக்குமே பண்ணிடாத டிஃபெண்டர்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன். அவங்க பெருசா பாயிண்ட்ஸ் எடுக்க மாட்டாங்க. அதே சமயம் பாயிண்ட்ஸ் போய் தேவையில்லாம கொடுத்துட்டும் இருக்க மாட்டாங்க, நம்ம கவர் காம்போஸ் மாதிரி. அதனால சாகர் அண்ட் சாகில் அப்படியே ரீடைன் பண்ணுவாங்க. சாகர் அண்ட் சாகில் இந்த காம்போ பாத்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் கார்னர் காம்போ அப்படின்னு சொல்லுவேன் PKL பொறுத்த வரைக்கும். அதனால இந்த கார்னர் காம்போ கண்டிப்பா ரீடைன் செய்யப்படணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியனா இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம இங்க பாத்தீங்கன்னா ஓவர்சீஸ் பிளேயர்ஸை ரீடைன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இல்ல தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பா முகமது ரேசா 6 ரீடைன் பண்ணலாம். நல்ல பிளேயர், சூப்பரான பிளேயர், தக்க சமயத்தில் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க
கொடுக்கக்கூடிய பிளேயர், நல்ல சூப்பர் டேக்கிள் பண்றாரு, கிடைச்ச வாய்ப்பை சூப்பரா யூஸ் பண்ணியிருக்காரு. அதனால முகமது ரேசா ஆரும் ஒரு நல்ல ஆப்ஷன் நான் சொல்லுவேன். இந்த டிஃபென்ஸ் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் அவரை நீங்க மேக்ஸிமம் சாகிலுக்கு பேக்கப்பாக தான் எடுக்க போறீங்க. ஸோ அவரை எடுத்து பெஞ்சில் உட்கார வச்சா கூட ஓகே, சந்தோஷம் தான். முகமது ரேசா ஆர் ஒரு நல்ல ஆப்ஷனா இருப்பாரு என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ சாகர், சாகில், முகமது ரேசா ஆர் இந்த 3 பேரும் பிரைமரி சாய்ஸா இருக்கணும் டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ரீடைன் பண்றதுக்கு. இது இல்லாம ஒரே ஒரு பிளேயரை வந்து அவங்க ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு, இமன்சு. ஸோ இமன்சு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அவரும் லெஃப்ட் கார்னர் பிளேயர். அது மட்டும் இல்லாம டிஃபென்ஸ்ல எங்க வேணாலும் பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாரு. அண்ட் ஒரு டீமை கைட் பண்ணவும் நம்மளோட இமன்சுவோட பங்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவமா இருக்கும். இதுக்குடா இவன் டீம்ல இருக்காங்கிறது மாதிரி இவன் இருந்தாதான் வின் பண்ணுவாங்கிற அளவுக்கு மாறி இருந்துச்சு. ஸோ அதனால இமன்சு வந்து ஒரு சூப்பரான சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். அதனால இமன்சுவை ரீடைன் பண்ணா இன்னும் சூப்பரா இருக்கும். டிஃபென்ஸ் கேட்டகரியின் மட்டும் கிடையாது, ஆல்ரவுண்ட் கேட்டகரியின் கீழே அவரை வந்து ரீடைன் பண்ணலாம். ஸோ இந்த 4 பேர் சாகர், சாஹில், முகமது ரேசா ஆர் அண்ட் இமன்சு, இந்த 4 பேரை டிஃபென்ஸ்ல இருந்து ரீடைன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அபிஷேக்குக்கும் மோஹித்துக்கும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கு தமிழ் தலைவாசை பொறுத்த வரைக்கும். தொடர்ந்து 3 சீசன்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரீடைன் பண்ணப்பட்டு இருக்கிறார்கள். பட் இப்ப வரப்போற கோச்சை பொறுத்து இவங்க 2 பேரும் ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு செம்ம அதிகமா இருக்கு. ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது கோச் வந்ததுக்கு அப்புறமா கண்டிப்பா நான் அது ஒரு தனியாக வீடியோ போடுறேன். அவரோட ஃபேவரட் யாரு, அவர் யாரையெல்லாம் ரீடைன் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி. இதான் நம்மளே சொன்ன மாதிரி ரீடைன் பண்றதுக்கான லிஸ்ட். ரைடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு 5 பேர், டிஃபென்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர், இவ்வளவுதான் ரீடைன் பண்ணுவாங்க. ரைடிங்லயுமே 3 பேர் தான் பிரைமரி சாய்ஸ், பெஸ்ட் சாய்ஸ். மற்றவங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உப்புக்கு சப்பா சாய்ஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது மட்டும் இல்லாம யாரெல்லாம் ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்வமணிக்கு அஜின்கியா பவர் ரிலீஸ் பண்ணப்படுவார். இது கேட்க கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்தாலும் அஜின்கியா பவரை ரிலீஸ் பண்றதுக்கான வாய்ப்பு தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு. நான் முன்னாடியே சொல்லிடுறேன், கோச் வந்து அவருக்கு பிடிச்சிருந்தா அஜின்கியா பவர் ரீடைன் செய்யப்படலாம். அது இல்லாமல் இமன்சு சிங் ரிலீஸ் செய்யப்படுவார். கூடவே நம்ம தமிழ்நாடு பசங்கள் இருக்காங்கல்ல, செல்வமணி, கே சதீஷ் கண்ணன், மாசான முத்து, அவங்களாம் அபிஷேக் ரிலீஸ் பண்ணப்படலாம். அது இல்லாமல் ஆஷிஷ், மோஹித் ரிலீஸ் பண்ணப்படலாம். அமீர் ஹசன் பஸ்தாமி ரிலீஸ் பண்ணப்படலாம். ரோனக், நிதேஷ் குமார், ரித்திக் இவங்கெல்லாம் ரிலீஸ் பண்ணப்படலாம். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் ஒன் தான். தமிழ் தலைவாசில் 21 பேர் இருக்காங்க. இதுல இருந்து இத்தனை பேரை ரீடைன் பண்ணலாம், இத்தனை பேரை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற நம்மளோட ஒப்பீனியன். இதுக்கு முன்னாடி PKL சீசன் 10ல வச்ச பர்ஃபார்மன்ஸ் வச்சு நம்ம சொல்லிட்டோம். தமிழ் தலைவாசில் என்ன குறையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எடுத்தா ஃபுல் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ்டு பிளேயர்ஸ், இல்லை எடுத்தா யங்ஸ்டர்ஸா எடுக்கிறாங்க. பட் அது நல்லா இருக்கும், கொஞ்சம் ஒர்க்கா இருந்துச்சு. PKL சீசன் 9ல வந்து பிளே ஆஃபுக்குலாம் குவாலிஃபை ஆயிருந்தாங்க முதல் முறையாக, அது நல்லா ஒர்க் ஆயிருந்துச்சு. பட் சீசன் 10ல திரும்பவும் அது வந்து பார்த்தீங்கன்னா மைனஸா ரிப்பீட் அடிச்சிருந்துச்சு. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் லேக் இருந்துச்சு. ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியாம நிறைய மேட்சஸ் வந்து தோத்துருந்தாங்க கடைசி வரைக்கும் போயிட்டு. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் டிஃபெண்டராவோ இல்லை ரைடராவோ டீமை கைட் பண்ண மட்டும் எடுத்தாங்கன்னா இன்னும் நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். லைக் ஒரு சீசன் சுர்ஜித் சிங்லாம் உள்ள இருந்திருப்பாரு சீசன் 8ல. ஸோ அந்த மாதிரி பொசிஷன்ல ஒரே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் எடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். அண்ட் இதிலிருந்து இதுவே நல்ல டீமாக தான் என்னை பொறுத்த வரைக்கும் இருக்கு. ஸோ அதனால இதிலிருந்தே மேக்ஸிமம் ஸ்குவாடை வந்து ரீடைன் பண்ணிக்கிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். இது இல்லாமல் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரை எடுத்து டீமை பில்ட் பண்ணாங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இது என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான். கோச் வந்தாருன்னா மட்டும்தான் முடிவாகும் டீம் எப்படி வந்து பில்ட் ஆக போகுது அப்படிங்கிறத. ஸோ நான் திரும்பவும் கேட்டுக்க விரும்புகிறேன், உங்களோட சாய்ஸ் ஆஃப் ரிட்டன்ஷன் இதிலிருந்து இந்த 21 பேர்லேருந்து நீங்கள் யாரெல்லாம் ரீடைன் பண்ணுவீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் எந்த டைப் ஆஃப் கோச் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறதையும் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த வீடியோ முடிச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.